கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நமக்கு ஒரு சின்ன கேள்வி, சின்ன சின்ன பொய் இதெல்லாம் பாவமா? பொதுவாக சொல்லுவார்கள், இதில் என்ன தப்பு இருக்குது, ஒரு சின்ன பொய் தானே என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் பாவம் என்று எதை நினைக்கிறோம்? ஒரு பெரிய ஊழல், ஒரு பெரிய ஏமாற்றுதல், கற்பழிப்பு, கொலை, இன்னும் அநேக காரியங்கள், இவைகளைத்தான் மனிதர்கள் பாவம் என்று சொல்லுகிறார்கள். அவைகளை செய்கிறவர்களை ஐயோ பாவி, அவன் படுபாவி என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பொய் என்கிற விஷயத்தை குறித்து சத்திய வேதாகம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூத ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லும்போது, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியமாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சத்தியபரர், அவரிடத்திலே பொய் இல்லை. அவருக்கு மாறாக இருக்கிற எதிரியாகிய சாத்தானிடத்திலே முழுவதும் பொய் நிறைந்திருக்கிறது. அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆகவே சிறிய சிறிய பொய்களோ அல்லது பெரிய பொய்களோ ஏமாற்றுத்தனமோ நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் சாத்தானுடைய வழியிலே நடக்கிறோம் என்று பொருள். இந்த சாத்தான் ஒரு தண்டனைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவன், தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன். அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற நரகத்தின் தண்டனை அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் தான் மட்டும் அங்கே போகாமல் அநேக மனிதர்களை வஞ்சித்து, சின்ன பொய் தானே, இதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லி அவர்களையும் வஞ்சித்து அநேகரை தன் பக்கமாக இழுத்து கொண்டு நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியபரராய் இருக்கிறார். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் எப்படி வழியாக முடியும்? ஆம், அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு மனிதர்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக தேவனுடைய நீதியான கோபாக்கினையை தண்டனையை தன் பேரில் ஏற்றுக்கொண்டு மனுக்குலம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும். அவர்கள் சத்தியபரராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் வழியிலே நடக்கிறார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் எந்த வழியிலே இருக்கிறீர்கள்? பொய் வழியிலே சென்று பொய்க்கு பிதாவாகிய சாத்தானின் வழியிலே செல்லுவீர்களானால் அவனோடு கூட சேர்ந்து தண்டனைக்கு போக வேண்டியிருக்கும். இன்றைக்கு நல்ல நாள். உங்கள் வழியை மாற்றி சத்தியபரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் பாதையிலே நீங்கள் நடப்பீர்களானால் பாவ மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பேரின்ப ராஜ்யமும் நமக்கு காத்திருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் மன்றாட்டாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.